நீர்நிலைகளுக்கு குளிக்க போயிட்டு சில மூழ்கி இறப்பாங்க. இந்த நியூஸ் அடிக்கடி இப்போ கேள்விப்படுறது தானே. ரீசண்டாகவும் ஒரு வீடியோ பகிரப்பட்டிருந்தது. வத்தேகம பகுதியில் ஒருவர் மூழ்கிறந்தார். அவரே வீடியோ அவரே அதை ஃபோனை வீடியோ ரெக்கார்டில் போட்டு குளிக்க போகிறார், மூழ்கிறக்கிறார். இதை மாதிரி நிறைய ஆறு, குளம், கடல், ஏரிகள், இந்த மாதிரி நிறைய இடத்துகளில் மூழ்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள் கேள்விப்படுது. இதில் 2 விதமான பார்வை. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெராசைக்காலஜி பார்வையை தான் சொல்ல போகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தா நல்லா விளங்கும். இந்த மூழ்கி இறந்தாக்கள் குளிச்ச இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 198% ஒரு 2% கழிச்சிருவோம். அது அதுக்கு வர மாட்டாங்க, லிஸ்ட்டுக்கு வர மாட்டாங்க. 198% அந்த இடத்துல குளிக்க வேண்டாம்னு போர்ட் போட்டிக்கும், மீறி குளிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல குளிக்க போகவான்னு சொல்லியிருப்பாங்க, அப்பையும் போயிட்டு இருப்பாங்க. சரியா? அந்த ஊராக்கள்கிட்ட அந்த நீர்நிலை, இப்போ குளம் ஆயிக்கட்டும், வாட்டர் ஃபால்ஸ் ஆயிக்கட்டும், ஆறாயிக்கட்டும், சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த ஊராக்கள்கிட்ட போய் கேட்டு குளிக்க மாட்டேன், இந்த இடத்துல குளிக்க அவங்களுக்கு விருப்பமான இடம் அழகாக விளங்குதுன்னா பாஞ்சு குளிச்சிருவாங்க. சரி, இப்படித்தான் அந்த இடத்துல மூழ்கி இறந்துருப்பாங்க. மூழ்கி இறந்ததுக்கு அந்த பொடிகள் எடுக்கிற நேரம் அந்த ஊராக்கள் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை உண்டு. போன மாசம்தான் இதே இடத்துல ஒருத்தர் இறந்து போனார், இங்க நிறைய பேர் சாகுற, இந்த இடத்துல நிறைய பேர் சாகுற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பெராசைக்காலஜி தான் பார்க்க போறேன். முதலாவது விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல குளிக்க வேண்டாம், இங்க ஆபத்தானது, இங்க ஆழம் அதிகம், இந்த இடத்துல குளிக்க வேண்டாம்னு போர்ட் போட்டிருந்தா குளிக்க போக கூடாது. அது முக்கியமான விஷயம் தானே. அறிவுள்ளவன் போவானா? போக மாட்டான். ஏண்டா எத்தனையோ பேர் இறந்ததுனால தான் அந்த போர்டை போட்டிக்கிறாங்க. சரி, இங்கே அஃபாயா, இங்கே குளிக்க வேண்டாம். அந்த ஊராக்களும் சிலாக்கள் சொல்லுவாங்க, ஓகே அங்கே அந்த இடத்துல குளிச்சிடமான சரியான தாட்டம், ஆழம் கூட, சேரு, குளிக்க போயிட்டுவாங்க. அதெல்லாம் மீறி போனாக்கள் தான் அங்கே போய் மண்டையை போட்டுரு. சரி, அவங்க சொல்றதுல ஒரு கருத்தொண்டு பெராசைக்காலஜி படி உண்மை நான் தான் சொல்ல போறேன். ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லுங்களேன், தண்ணியில தாண்டி ஒரு இடத்துல இறந்துட்டான்னு சொல்லி, ஒரு ஆத்துலயோ குளத்துலையோ அந்த இடத்துல இறந்துட்டான்னு சொன்னா பெராசைக்காலஜி சொல்லுது என்ன தெரியுமா? பிளேஸ் ஆஃப் மெமரி. பிளேஸ் ஆஃப் மெமரி, அந்த இடத்துக்கான எண்ண அலைகளுடைய தாக்கம் இருக்கும். ஒத்தன் அந்த இடத்துல தாண்டான் சாகுறான்டா. இந்த மரணத்திலேயே ஆக வேதனையான மரணங்கள் ஒன்றுதான் தண்ணியில தாண்டு சாகுறது. அது ஈஸி இல்லை. சயின்ஸ் படி விளக்கத்தை பார்க்குற நேரமே உண்மையாகவே ஒரு பெரிய அதிர்ச்சி. தண்ணி குடிப்பட்டு லங்ஸில் நின்று மூச்சு நின்று வேகதாக, அது சரியான ஒரு பெயின். அப்போ அந்த நேரத்தில் அவன் அந்த போராட்டம் தானே உட்கார்ந்து கொண்டு தாழ்ற நேரம் வேகதா கத்துறது, காப்பாத்துங்கன்றது, அந்த பதறது, வேற தாண்ட உயிர் போகுதுன்று தனக்கே அவருக்கு விளங்குது. வேங்கதா அந்த பதறாட்டம் எல்லாம், அந்த கத்தின அலைகள், கூக்குரல்கள், வேங்கதா அழுக, இது எல்லாமே அந்த தண்ணிலையும் அந்த இடத்துலையும் அந்த சூழல்லையும் சேவ் ஆகிரும். ஏன்னா வேவ்ஸ், அலை. இது பெராசைக்காலஜி சொல்லுது பிளேஸ் ஆஃப் மெமரி. இடத்துக்கான ஒரு எனர்ஜி ஒன்று அந்த இடத்துல சேவ் ஆகிடும். நெகட்டிவாகவே எடுத்துக்கொள்வோமே. திருப்பி அதே இடத்துல ஒருத்தர் குளிக்க போனா சரி, அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகலாம். திருப்பி ஒருத்தரும் அந்த இடத்துல இறக்கிறதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்குது. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? என்னிடம் சில மாதங்களுக்கு முன்பு
ப்ரோக்ராமில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த ப்ரோக்ராமில் ஒருத்தர் வந்திருந்தார், என்னோட காய்ச்சி கொண்டிருந்தார். காய்ச்சி கொண்டிருக்கிற நேரம் அவர் என்கிட்ட சொன்னார், சார் இப்போ நான் ஒரு 3 கிழமையாத்தான் கொஞ்சமாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். ஒரு விடயத்தை கண்டு பயந்தே போனேன் சார் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எனக்கு இது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் நான் பர்சனலாக அனுபவிச்சேன்னு சொன்னார். நான் என்னென்னு கேட்ட நேரம் சொன்னார், அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் குளிக்க போன நேரம் அப்போ குளிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அந்த தண்ணி கூடுதலாக இருந்திருக்குது. அது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது. இப்போ இவங்க 3 பேர் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும். அவனால ஸ்விம்மிங் பண்ணி கூட நல்லா போயிட்டாங்க. போயிட்டதுக்கு பிறகு கொஞ்சத்தில் வந்து அவன் கத்துறான், தாள் ரெண்டா என்னை காப்பாற்றுங்க, தாள் குயிக்க வாண்டு. அப்போ இவங்க 3 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா போயிட்டுக்கிறாங்களாம். போயிட்டு அந்த பொடியை பிடிச்சி கையால் பிடிச்சி இழுத்திக்கிறான். இழுக்க சொல்கிறானா, என கால் என்னமோ பிடிச்சி நிற்குதுடா அண்ணா, என கால் ரெண்டையும் என்னமோ பிடிச்சி நிற்குதுடா, உடுவுது இல்லைடா, காலை பிடிச்சி நிற்கிற இழுங்கடான்ட்டு சொல்லிக்கிறான், கத்திக்கிறான். அப்போ தண்ணி லைட்டாக ஒரு கிளியர் பனியை பார்த்தா விளங்குது. இவர் என்ன செஞ்சுக்கிறான்னு, என்ன பிடிச்சி நிற்குது, வேர்லையாலும் கால் மாட்டி நிற்குதான்னு பார்த்தா அந்த கால் ரெண்டையும் ஒரு நல்ல விலங்கு தான், ஒரு கை அமைப்பு உண்டு. தண்ணி தழும்பலாறு கிளியர் இல்லையா, நல்ல விலங்கு தான், ஒரு கை வந்து காலை இறுக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறது விலங்கு தான். அவருக்கு அதை பார்த்ததுமே ஷொக்கம். டக்கு அந்த ஊராக்களும் வந்து கத்துக்கு எல்லாரும் வந்து பிடிச்சி அவனை ஒரு மாதிரி வசக்கில் எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஊராக்கள் சொன்னாங்க, இவங்களுக்கு நல்ல ஏசிட்டு 2 மாதத்துக்கு முந்தைய தான் இன்னைக்கு ஒரு பொத்தன் இறந்து போனான் பொடியனுண்டு, உங்களுக்கு அவ்வளோக்கு மூளை இல்லையா, அங்கே போய்த்து குளிக்கிறீங்க, சரி இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ எடுத்துகிட்டே அங்கே போனீங்க சொல்லி ஏசினாங்களாம். இது இவருக்கு இவர் கண்ணால் கண்டுட்டார். அவனுக்கு விலங்கலை, கத்துறவனுக்கு அது விலை பிடிச்சிக்கிறத விலங்கு நான் பார்க்கல. இவருக்கு அது பொடிய மாட்டேன்னு அவன்கிட்ட சொன்னா அதிர்ச்சி. வீட்டுக்கு வந்து அதே யோசின, தூக்கம் இல்லை, டென்ஷன் மேங்கதா என்கிட்ட சொன்னான். அப்போ அது உண்மையாக பெராசைக்காலஜி சொல்லுது, பிளேஸ் ஆஃப் மெமரி. நான் சொல்கிறேனே, அந்த இடத்துல ஒரு ஆபத்து நடந்திருந்தா, ஒரு உயிர் போயிருந்தால் அதனுடைய என்ன அலைகள் அந்த இடத்துல வேலை செய்யுன்றது பெராசைக்காலஜி. சைக்காலஜி அல்ல, பெராசைக்காலஜி. ஸோ கவனம் இருங்க. ஏன்னா அது அறிவோட ஒரு விஷயம் தானே. ஒரு இடத்துல குளிக்க வேண்டாம், அங்கே ஏற்கனவே தாடு செத்திக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போக வேணும்னு போட் போட்டிப்பாங்க. அதெல்லாம் போயிட்டா, அதெல்லாம் ஃபண்டா, அதெல்லாம் சும்மா. அப்போ முந்தி சத்தது பேசி நாங்கள் இப்போ என்னடா யோசிக்கணும், இது குளிப்போம்டா, குளிக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு உயிர் போனதுக்கு பிறகு எதை பேசியும் வேறு இல்லை. இதுக்கு தான் சொல்கிற வந்து நீர் பழி பிலி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே. அது 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று, தண்ணியில் வந்து அந்த சுழி ஓட்டம் இருக்கும், அதில் மாட்டிலுக்கு போகிறது. இன்னொன்று பிலி இருக்கிறேன்னு பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்து ஆட்கள். அந்த இடத்துல வந்து சில உயிர்கள் இழக்கப்படுதுன்னு சொன்னாங்க. பிலி இழுத்தல், பழி எடுக்கிறேன்னுவாங்க, நீர் பழி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. பெராசைக்காலஜி படி அது உண்மை. ஸோ இனிமேலும் குளிக்க போகிற ஆட்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு குளிக்க போகிறதுக்கு அந்த ஊராக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல குளிக்கலுமா, பரவாயில்லையா, நல்லமா, இதில் பிரச்சனை இல்லையா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த ஊராக்களுக்கு அந்த ஆற்றை பற்றி குளத்தை பற்றி தெரியும், இந்த இடத்துல குளிங்க பிரச்சனை இல்லை, இங்கே போயிட்டுருவானம் அங்கே போயிட்டுருவான்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொண்டு குளிங்க. சரி, ஓகே. அப்போ நீர் பழியை பற்றி, நீர் பிலிழுத்தலை பற்றி ஒரு பெராசைக்காலஜி வீடியோ மட்டும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். அந்த வீடியோ நான் பார்த்ததோடு எனக்கு விளங்கிச்சு, அது லாஸ்ட் ஒரு இன்சிடெண்ட்டில். ஸோ இதை ஒரு தெளிவுபடுத்துவோம் என்று நினச்சேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.